இடி, நான் பீரோல வச்சிருந்த லெட்டரு எப்படி அவன் கைக்கு போச்சு? உன்னால என் தங்கச்சி அவமானப்பட்டு நிக்கிறா. நீ தானே கொண்டு கொடுத்த? யோ, நீர் ஒரு பயந்தாபுடி. நீர் கொண்டு கொடுக்கவும் மாட்டீரு. நான் நல்லதுக்காக கொண்டு கொடுத்தேன். ஆனா அந்த லூசு பைய அவளை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் ஊரை கூட்டிட்டு வந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அங்க என் தங்கச்சி அழுது பிறந்துகிட்டு இருக்கா. நீ எங்கடி கிளம்பிக்கிட்டு இருக்க? இப்ப நகை நட்டோட எங்க போற? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு இப்ப முக்கில உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? அவ நேரம், அதுக்கு நான் என்ன பண்றது? என் சித்தி மவுளுக்கு கல்யாணம் தெரியும்ல, சீக்கிரமா கிளம்பி வாரோம். இடி, நீ மட்டும் போயிட்டு வா. நான் எப்படி வருது? கொஞ்சம் அது அறிவு இருக்கா உனக்கு? அங்க ஏ ஆமா ஒப்பாரி வைக்குது, ஊரை கூட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பைய அவளை அடிக்கிறதுக்கு வந்தானம்ல, அந்த நேரம் நீ எங்க போய் தொலைஞ்சன்னு என்கிட்ட கேக்குது. சொல்ல வேண்டியதானே சீட்டு விளையாட போனேன்னு. என்ன முழிக்கிறாரு? நான் போன் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனா உமருக்கு எதுக்கு இந்த அவமானத்துல தலையை காட்டணும்? என்னதா இருந்தாலும் அவன் உமரு ஃப்ரெண்டு, நீரும் அவனும் பேசாமலா போயிருவேரு. அதுக்காக இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நாளைக்கு நீங்க முட்டிக்கிட்டு நிக்க முடியுமா? அதான் போன் போடல. இடி, அவன் என்னத்துக்கு இப்படி பண்ணா? உங்க தங்கச்சி ஏதாவது அவங்கிட்ட அசிங்கமா பேசியிருப்பா, அவனுக்கு பிடிச்சிருக்காது. அதான் நேர இத சாக்கா வச்சு இந்த லெட்டரை இங்க கொண்டாந்து கொடுத்துருப்பானா இருக்கும். இல்ல அவன் லெட்டரை தனியா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ ஆத்தா பின்னாடி இருந்து பார்த்து அப்படியே புடுங்கிருப்பாளா இருக்கும். யாருக்கு தெரியும்? என்னமோ கண்ணால பார்த்த மாதிரி சொல்ற. நான் ஏன் கண்ணால பார்க்கணும்? ஊர் புறா அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவன் வயக்காட்டுல நின்று லெட்டரை படிச்சுக்கிட்டு இருந்தானா, அவ பின்னாடி நின்னாலாம். அப்படியே அவ ஆத்தா லெட்டரை படக்குன்னு பிடிக்கிக்கிட்டு இங்கே வந்துட்டாளாம். அவன் எவ்வளவோ தடுத்தானா, ஆனா அவ ஆத்தா தான் கேட்க மாட்டான்னு தெரியுமில்லான்னு சொன்னாங்க. அது என்ன கேட்க மாட்டாளான்னு இழுக்கிற? ஏங்க அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. சும்மா என்ன வளைச்சு கேட்காதீங்க. போய் சட்டு பட்டு குளிங்க போங்க. நான் வரல, நீ முன்னாடி போ, நான் அப்புறமா வரேன். அப்பா பாவி மனுஷன், இந்த ஆளை சமாளிக்கிறதுக்குள்ளயும் போதும் ஆயிருது. லெட்டர நான் தான் கொண்டு அவ ஆத்தாட்ட கொடுத்தேன்னு சொல்லவா முடியும்? சொன்னா உடனே மல்லிகளா நிப்பாரு. ஆத்தாளுக்கும் மவுளுக்கும் எவ்வளவு திமிர் இருந்தா என்ன அப்பாடு படுத்தினாலுவோ, வீட்டுக்குள்ள நுழைய விட்டாளுவலா, மவனை இழுத்துட்டு வந்துட்டேன்னு பேசினாளுவல. இன்னைக்கு மவளுக்கு ஒண்ணுனா குத்துது கொடையுதுன்னு என்ன வரத்து வரா? என்ன புதுசா இருக்கு? இங்க வந்து முறைச்சுக்கிட்டு நிக்கிற? சி, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? ஏன்னு எங்க அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்விய கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் இல்லாத சமயம், பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்த சமயம் என் அக்காவை போட்டு ஊர்ல உள்ளவெல்லாம் அடிச்சிருக்கா. நீ நின்னு வேடிக்கை பாத்தியாம? நல்லா கிடைக்கணும்னு நினைச்சியாம? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்ப. நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளா? பூ, உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம். இங்க பாருட்டி, பாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. நீ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கியா? எங்க அம்மாவை என்னெல்லாம் பேசுற நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு முட்டைக்கண்ணி, உன் கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன். எங்க அக்காவை மாதிரி அமைதியா இருப்பேன்னு என்கிட்ட வாழாட்டாத. உன் வாழை ஒட்ட நறுக்கி போடுவேன். இடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைக்கணும்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வீட்டுல என்ன நடக்குன்னு பார்க்காம ஊர் பயிலுவ கூடலாம் சுத்திக்கிட்டாலே இத வெக்கமா இல்ல உனக்கு? இவ தான் இந்த வேலையை பார்த்திருப்பா. இங்க உள்ள லெட்டரு அதுவும் அக்கா உன் கையில தானே கொடுத்துச்சான். அந்த லெட்டரை கொண்டு அந்த பையாட்ட கொடுத்துருக்கனா? ஒண்ணு நீ கொடுத்துருக்கணும், இல்ல இவ கொடுத்துருக்கணும். யாரு கொடுத்தா சொல்ல போறியா இல்லையா? எவ்வளவு திமிர் இருந்தா என் அக்கா அடி வாங்கி அங்க உட்கார்ந்துருக்கா, நீ இங்க உட்கார்ந்து உன் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? மூடு, யாருகிட்ட பேசுறது புரிஞ்சு பேசு. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. அவ தேவையில்லாத வேலை பண்ணினா அதனால வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கா. போடுறதுதான் போடுதியே, கூட 2 சேர்த்து போடுங்க, அப்பதான் அடங்குவா. சி, நீ எல்லாம் மனுஷனா? உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம். சனியுங்க, எங்கேயாவது போய் தொலைய வேண்டித்தானே. இங்க இருந்துகிட்டு எங்க உயிரை ஏன் வாங்குறீங்க? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? எல்லாம் உங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் இந்த பேச்சு பேசுறா. இவளா என்னைக்காவது உங்களை எதிர்த்து பேசியிருக்காளா? இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட நீங்க போய் கேளுங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு நானும் கிளம்பல. நீ
போய் நல்ல புடவையா இன்னும் நகை நட்டு அள்ளி போட்டு நல்ல புடவையா கட்டிட்டு வா. இந்த ஊருக்குள்ள நாம அப்படி போகணும். எல்லாரு கண்ணும் எரியணும். எங்க அம்மா கண்ணும் சேர்த்துதான். இப்போவாது புரிஞ்சிச்சே. நான் கிளம்பி வர்றேன், நீங்களும் நல்ல ட்ரெஸ்ஸா மாத்துங்க. சரிடி. அப்படி போடு. இந்த மூக்கொழிக்கு வந்தது நல்லதா போச்சு. இப்ப ஏன் காட்டுல மழை, நாம கொண்டாட்டமா வெளியே போகணும். மாமியாக்காரி வயிறு எரியணும். அவனை என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு தானே பேசினான். என்னை எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடுத்தருல வச்சு அவமானப்படுத்திட்டானே. ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்? சே, யாரையுமே நம்ப முடியல. எங்க அம்மா தான் என்னால நிறைய அவமானப்பட்டுருச்சு. நான் இதெல்லாம் எப்படி சமாளிச்சு வெளியே வர போறேன்னு தெரியலையே. ஹெட்டி, உன்னை நான் தலைவரி கோலமா பார்த்ததே இல்லை. மனசு சங்கடமா இருக்கு. உன் தலைய முடிஞ்சு இத்தனை நாளும் ஒரு நாள் கூட நான் இப்படி விரிச்சு போட விட்டதே கிடையாது. ஆனா இப்ப நீ இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா மனசுக்கு சங்கடமா இருக்கு. பச்சை தண்ணி பல்லுல படாமல இருக்க. ஏட்டி, 2 தோசைய சுற்றி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுட்டி. நடந்தது நடந்து போச்சு. இனி அதை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. நடக்க போறதான் யோசிக்கணும். எனக்கு பசிக்கலம்மா. தேவியம்மா, உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா, என்ன நடந்துச்சு? என்னத்தானே சொல்றீங்க? எல்லாம் எங்க நேரம். வாங்க வந்து உட்காருங்க. தேவி, இன்னும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கியா? இங்க பாரு, அதுல இருந்து வெளியே வா. அந்த பொம்பளை தான் கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டுனா நீயும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அம்மா எப்படி சரியான நிலைமைக்கு ஆக முடியும்? நான் ஊர்ல இல்ல இருந்திருந்தா நேரம் அவளை 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். பிரியா மட்டும் இங்க இருந்தா இது நடக்க விட்டு இருந்திருப்பாளா? என்ன ஆண்டி செய்யறது? எல்லாம் என் நேரம். உட்காருங்க. வருத்தப்படாதம்மா. இங்க பாரு, இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச பொம்பளைங்க ஊர்ல 4-5 இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. ஒரு பையனுக்கு லெட்டர் கொடுக்காம யாருக்கு கொடுப்பாங்க? உன் மனசுக்கு அவனை பிடிச்சிருந்திருக்கு, அதனால கொடுத்துருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு? பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லணும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். அதுக்காக ஊரை கூட்டி அவமானப்படுத்துவாங்களா? எந்த வகையில இது நியாயம்? இதே ஆம்பளை பையன் லெட்டர் கொடுத்தா சரி, பொம்பளை பிள்ளை லெட்டர் கொடுத்தா தப்பா? உங்களுக்கு புரியுது. என் மவதா தப்பு பண்ணிட்டானே ஊர்ல எல்லாரும் வசப்பாடுறாங்க. இங்க பாருங்கம்மா, ஊர்ல உள்ளவோ 1000 பேசுவாங்க. அவங்க நாக்கெல்லாம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. ஆம்பளை பிள்ளை வச்சிருந்தா அவ்வளவா இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நாம பொம்பளை பிள்ளைய வச்சதுனால இதெல்லாம் கேட்கணும்னு என்ன தலையெழுத்தா? இங்க பாருங்க, மத்தவங்க பேசுறதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுங்க. நமக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நாம செய்யணும். மத்தவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். யார் என்ன சொன்னா என்னன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. இவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். நீங்க தேவையில்லாம மனசு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. உங்க வார்த்தை பொண்ணா ஆகட்டும். என்ன செய்யறது? கூட பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான், எதையும் கண்டுக்கிறது இல்ல. வீட்டுக்கு ஒருத்தி மருமவளா வந்திருக்கா. அவ ஆடுன்னு ஆடி இல்லாத பொல்லாதெல்லாம் கூட மட்டும் சொல்லி தூண்டி விடுறா. யாருன்னு சொல்றியே? சீக்கிரமா. ஏன்பா சேகரு, நீ இந்த வீட்டுல தானே இருக்க? உன் பொண்டாட்டிய கூப்பிடுறவன் உன் தங்கச்சிக்கு என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? ஊர்ல போட்டு உன் தங்கச்சியே அதுவும் வாரியில கொண்டு அடிச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு நீ கேட்காம யாரு கேப்பா? ஒரு பையனுக்கு காதல் கடிதாசி கொடுத்தா அதுக்காக வாரியில வச்சு அடிப்பாளா அந்த பொம்பளை? ஏன், அவன் உன் ஃப்ரெண்டு தானே. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது உனக்கு தோணல? என்னத்தம்மா விசாரிக்கணும்? இல்ல என்னத்த விசாரிக்கணும்? அவர்கிட்ட என்னத்த கேக்குறீங்க? கேக்குறத ஏங்கிட்ட கேளுங்க. இங்க பாரு, தேவையில்லாம ஏங்கிட்ட வார்த்தையை விடாத. நான் அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னை யாரு ஊடையில வர சொன்னா? நான் அவர் பொண்டாட்டி. என்ன கேட்கணுமோ ஏங்கிட்ட கேளுங்க. ஆமா, உங்க அம்மாவா ஓடி போலையா? உங்க அம்மாவா ஓடி போகாம என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ கூட சேர்ந்தவ தானே அவ. கூடிய சீக்கிரம் அவளும் ஓடிடுவா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன், நறுக்கி. யார பத்தி பேசுற? இன்னொரு வார்த்தை என் மகளை பத்தி ஏதாவது பேசுன தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. ஏன் மகளனா? என் மக பிரியாவை மட்டும் சொல்லல, தேவியும் எனக்கு பொண்ணு மாதிரிதான்.
அவளையும் ஏதாவது பேசுன தொலைச்சிருவேன். உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை நான் நினைச்சிட்டல. இத இன்னொரு வார்த்தை பேசிப்பாரு, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு புரிய வரும். என்னங்க நீங்க கண்டவங்களும் என்ன அடிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நீங்க வந்தீங்கன்னா வந்து வேலையை பார்த்துட்டு போங்க. என் பொண்டாட்டி எதுக்காக அடிக்கிறீங்க? சீ, வாய மூடு. பெத்த தாயையும் கூட பிறந்தவளையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீ மனுஷனா? நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு லாயக்கே கிடையாது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நேத்து வந்தவ என்னனாலும் பண்ணுவா, ஆனா கட்டுன பொண்டாட்டிக்காக பெத்த தாய நடு ரோட்டுல விட்டு கொடுப்ப, அப்படித்தானே? நீ எல்லாம் மனுஷனா? என்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கெல்லாம் தகுதி கிடையாது. இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்ன, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மரியாதையா போயிரு. அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன். நான் இங்கதான் இருப்பேன், நல்லா கவனிச்சுக்க. இல்ல இந்த ஊருக்குள்ளேயே தான் இருப்பேன். போய் உன் கூட்டத்தை கூட்டிட்டு வா, பாத்துக்குவோம். என்னத்த நீங்க ஏன் அடிச்சீங்க? விடுதேவி, குட்ட குட்ட குனிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? அவ என்ன பேச்சு பேசுறா பார்த்தல? அவளுக்கெல்லாம் இது மட்டும் பத்தாது, இன்னும் கொடையா கொடுக்கணும். நீங்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறா. அது பயம் இல்லத்த, என் மேல நான் வச்சிருக்கிற பாசம். அவனுக்காக தான் நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம். எனக்கு புரியுது தேவி, இது ஒரு முட்டாள்தனமான பாசம். நீ பாசம் வச்சிருக்கே, ஆனா அவன் உன் மேல பாசம் வச்சிருந்தா உனக்காக ஏதாவது பண்ணிருக்கணும்ல. என்ன பண்ணுனா? நடந்தது நடந்து போச்சு, யார குறை சொல்ல. இதுக்காக அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். நம்மளால அவங்க வாழ்க்கை எதுக்கு கஷ்டப்படணும்? ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப தேவி, கவலைப்படாத. பிரியா வந்தா இங்க வந்து உன்னை பார்க்க சொல்றேன். எப்பத்த பிரியா வருவா? அடுத்த வாரம் எப்படியும் அவளுக்கு லீவ் இருக்கும், வருவா. வந்த உடனே உன்னை பார்க்க சொல்றேன், கவலைப்படாத. சரிங்க. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. தேவிய நல்லா பார்த்துக்கோங்க. நல்லதே நடக்கும்னு நம்புங்க. யாரையும் எதையும் நீங்க நம்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தேவைனா என்கிட்ட கேளுங்க. சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் கேட்கணும்னு யோசிக்காதீங்க. எப்பவும் நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். தேவையில்லாம கவலைப்பட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தேவியையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். சரிம்மா.